இது மாதிரி பார்க்கவே இல்லைங்க, ஜீவத்திலே பார்க்கல. அரமட்டாலே என் மொத்தமே போயிடுச்சு, ஊரே போயிடுச்சு. இப்போ என் கூட வேலை செஞ்சவங்க 5 பேர் இருக்காங்க, 5 பேர் போயிட்டாங்க. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், ராஜ்மஹால், மதுரை. நீங்க எப்படி தப்பிச்சிங்க இருந்து? ஃபர்ஸ்ட் தண்ணி வந்துட்டீங்களா, யாரும் தூங்கலீங்க, நல்லா எந்திரிச்சு சீக்கிரம் ஒண்ணுமே எடுக்கலீங்க. போட்ட ட்ரெஸ்ஸோட சரி ராத்திரி 1 மணிங்க. பகலாம் நம்ம ஏதாவது பண்ணலாம், ராத்திரி 1 மணிக்கு என்ன பண்ண முடியுங்க? முதல்ல வந்து தண்ணி தான் ஏறுது, பகல வந்து தண்ணி தான் ஏறுது, பின்னதாங்க லாஸ்ட் மரம் வருதுங்க, சேரெல்லாம் சேர்த்து அடிச்சு வருதுங்க. மழையே வருது இல்லைங்களா, அது ஒரு செகண்ட்ல வருதுங்க, 100 செகண்ட்ல வருதுங்க. வந்து அந்த அங்கேயும் பிளாக் ஆயிடுச்சுங்க, இங்கேயும் பிளாக் ஆயிடுச்சு. மாட்டு கொட்டாயெல்லாம் போயிருச்சுங்க, 10 கொட்டாய் இருந்துச்சு, மொத்த மாடு போயிடுச்சு. ஃபுல்லு மழைங்க. அந்த மழையில நினைஞ்சிட கொடி இல்லை, ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. உயிர் கையில பிடிச்சி வச்சுட்டு ஓடுறாங்க. 50-60 வயசு என்ன பண்ண முடியும்? ராத்திரி அந்த மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மலைக்காக நாங்க போறோங்க. அங்க மேனேஜரோட குவார்டர்ஸ் இருக்குங்க. இங்க ஒண்ணு நிக்க முடியல, ஃபுல் தண்ணிங்க, அதாவது தண்ணி தான். கால் போனவங்களும் கை போனவங்களும் தலை அடிச்சு போனதும் எல்லாம் கொண்டு வந்து மேனேஜர் பங்களாவில் போட்டாங்க. இங்கே 2 பாடி இருந்துச்சு, அங்கே ஒரு பாடி இருந்துச்சு, இங்கே ஒரு பாடி இருந்துச்சு. எல்லாம் எடுத்து இங்கே நிற்கிற இடத்துல இங்கே இந்த இடத்துல அந்த மரத்துக்கிட்ட பாடி இருந்துச்சு. எல்லாம் 4 பாடி இங்கே எடுத்து வச்சிருந்தாங்க. கால் கிடைக்குது, கை கிடைக்குது. பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே செய்ய முடியறது இல்லைங்க, மெயின்டே மாறி போகுதுங்க. உங்க நண்பர் ஒருத்தரை காப்பாத்துனீங்க அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு வரேன், போய் பார்த்துட்டு வர சொல்லிட்டு போனாப்புல, சூரமலைக்கு போனாப்புலிங்க, சூரமலை ஸ்கூல் ரோட்டுக்கு. அவர் வந்து என்ன சிச்சுவேஷன் பார்க்க போனா, இல்லை அவர் வேற யாராவது காப்பாற்ற போனாராங்க? காப்பாற்ற போனாப்புலிங்க. இவ்வளோ தண்ணி வருது யாருக்குமே தெரியாது இல்லைங்களா. பின்ன நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் எடுக்கிறது இல்லைங்க. காப்பாற்ற போன ஆளுங்க, பின்ன அதோட மனசு செத்து போச்சுங்க. இப்போ நம்ம கூட வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தாசன் அண்ணா வந்து அவர் இருக்காரு. அவர் இந்த பகுதியில் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த பின்னாடி தெரியுது இல்லையா, அது வந்து அவருடைய வீடு. இந்த இடத்துலையும் இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்து இங்கேயும் அஃபெக்ட் ஆயிருக்கு. அன்றைக்கி இரவு இங்கேருந்து தப்பிச்சிருக்காரு. அவர்கிட்டையும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர், இங்கே எப்போ வந்தீங்க? தமிழ்நாட்டில் மஞ்சூருங்க, என் ஊர். ஊட்டிலேருந்து 56 கிலோமீட்டருங்க. சரி, ஓகே ஓகே. இங்கே வந்து நான் 20 வருஷம் ஆச்சுங்க. நான் வந்த பூக்கள் இதுதான் ஃபஸ்ட்டுங்க. ஓகே. ஓ, இதுக்கு முன்னாடி நடந்தது? இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லைங்க. மழை பெய்யும், தண்ணி வரும், அப்படியே போகுங்க. இதுதான் ஃபஸ்ட்டுங்க. 20 வருஷத்துல இதுதான் ஃபஸ்ட்டுங்க. அங்கெல்லாம் அந்த வீட்டில் எல்லாம் ஆள் இருந்தாங்க. அந்த பின்னாடி 6 ரூம், பின்னாடி 6 ரூம் இருக்கு, முன்னாடி 6 ரூம் இருக்கு, 12 ரூமுங்க. இந்த 12 ரூமில் 60 பேர் இருந்தாங்க. 60 பேரும் அப்போதுக்கும் 1 மணி இருக்குங்க. 1 மணி 12:50 தண்ணி ஏறிடுச்சுங்க. தண்ணி முதல்ல வந்து தண்ணி தான் ஏறுது, முதல்ல வந்து தண்ணி தான் ஏறுது, பின்னதாங்க லாஸ்ட் மரம் வருதுங்க. மரமும் சேரெல்லாம் சேர்த்து அடிச்சு வருதுங்க. ஓகே. அதாவது முதல்ல வந்து அந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது, மண் சரிவு அப்படிங்கிறது அங்க நடந்துருக்கு. அங்க நடந்துங்க. அங்க நடந்து தண்ணியில அடிச்சுட்டு இங்க வருதுங்க. ஓகே ஓகே. அது ஒரு செகண்ட்ல வருதுங்க, 100 செகண்ட்ல வருதுங்க. வந்து அந்த அங்கேயும் பிளாக் ஆயிடுச்சுங்க, இங்கேயும் பிளாக் ஆயிடுச்சு, பேலன்ஸ் இந்த பக்கம் வந்து பிளாக் ஆயிடுச்சுங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு முதல்ல உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? நீங்க எப்படி தப்பிச்சிங்க இருந்து? சனிக்கிழமை நல்ல மழைங்க, சனிக்கிழமை நல்ல மழைங்க, வெள்ளிக்கிழமை நல்ல மழைங்க. மழை பெய்யும் போகும், கேர் பண்ணல. மழை வரும் போகும் அப்படின்னுச்சுங்க. தண்ணி அதுவரை தண்ணி ஏறலிங்க. ராத்திரி 12 மணிக்கு மேலே தாங்க நல்ல மழையும். 9 மணிக்கு மேலே நல்ல மழைங்க நைட்டு. அதாவது அந்த மண் சரிவு நடக்கிற அன்னைக்கு மண் சரிவு அன்னைக்கு நல்ல மழைங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 9 மணி இருக்குங்க. 9 மணி நல்ல மழைங்க. ராத்திரி 1 மணி வரை நல்ல மழைங்க. 12:50 தாங்க சரி மலை சரி. முதல்ல ஆரம்பிச்ச இடம் எங்கன்னா இங்க அதான் முன்ன புஞ்சிரி மட்டம். அங்க அந்த தூரத்துல அங்க தெரியுது பாருங்க. இங்க இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். 7 கிலோமீட்டர் எந்த 6-7 கிலோமீட்டர் இருக்குங்க. 6 கிலோமீட்டர் இருக்கும். அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்குங்க. இது வந்துட்டு நேரா நம்மள கொட்டாய் இருக்குங்க. மாட்டு கொட்டாய் இருக்குங்க. மாட்டு கொட்டாய்க்கு நேரா ஏறி மாட்டு கொட்டாயெல்லாம் போயிருச்சுங்க. 10 கொட்டாய் இருந்துச்சு. 10 கொட்டாய் போயிருச்சுங்க. அதுல மாடு கட்டி போட்டுருந்தவங்க இருந்தாங்க, அவுத்து விட்டுருக்காங்க. மாடு அந்த 2 கொட்டாயில மொத்த மாடு போயிடுச்சு. என் மாமாவோடதும் ஒரு 5-6 மாமாவோடதும் போயிடுச்சு. நம்மளும் ஒரு 5 இது போயிடுச்சு. என் ஃப்ரெண்டோடது 5-6 போயிடுச்சு. இப்போ ஆனால் இங்கே இருந்து எல்லாரும் முடிஞ்சளவு உயிர் தப்பிச்சிட்டிங்க? இங்கே இருக்கிறவங்க எல்லாம் உயிர் தப்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ நைட்டு 12:50 உங்களுக்கு தெரிய வருது தண்ணி ஏறுதுன்னா இங்கேருந்து எங்கே போனீங்க, எங்கே போய் இருந்தீங்க? இங்கேருந்து அதை பாருங்க, அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைக்காக நாங்கள் போகிறோங்க. இந்த மலைக்கு அந்த மலைக்காக போகிறோங்க. அங்கே மேனேஜரோட குவார்டர்ஸ் இருக்குங்க. இங்கே ஒன்றும் நிற்க முடியல, ஃபுல் தண்ணிங்க, அதாவது தண்ணி தான், ஃபுல் தண்ணி தான். 100 பேர் இருப்பாங்க. ஓ, அந்த ஒரு அது வந்து வீடாண்ணா ஆக்சுவலாக? மேனேஜரோட பங்களாவோடங்க. இப்போ இங்கே நீங்கள் வேலை பார்க்குற எல்லாமே டிஎஸ்டி தொழிலாளிங்க. இப்போ நைட்டு வந்து அந்த மலையோட மலையா இங்கேருந்து நீங்கள் கிளம்பி எங்கே போனீங்க? கிளம்பி அங்கே போனோங்க. ஃபஸ்ட்டு 2வது மலைச்சரிவு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மலைச்சரிவு வந்து எல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டுருச்சு. 2வது மலைச்சரிவு வந்துச்சு, அது தண்ணி வந்து போயிடுச்சு. 3வது மலைச்சரிவில் வந்துட்டு ஃபுல் இங்கே வந்து அடிச்சு அங்கே அந்த பக்கமும் போயிடுச்சு. இப்போ எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க. நான் தான் நீங்கள் அந்த மாடு போகுது இல்லைங்களா, அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் அதை பார்த்து வந்து முடிச்சுட்டு இந்த மரம் அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட இருந்துச்சு. இந்த மரம் வந்து எங்கே இருந்துச்சுங்க? நீங்கள் அந்த மரம் அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட இருந்துச்சுங்க.
ஹாஸ்பிட்டல் நின்று இருந்துச்சுங்க அந்த பக்கம் நின்றுட்டு இருந்த மரம். ஓகே. நின்றுட்டு இருந்த மரம் இங்கே வந்து எல்லாம் அங்கே மலை சரிவு வந்துட்டு நேரம் இங்கே வந்து அடிச்சு இந்த பக்கம் ஏறிச்சுங்க. இப்போ இந்த முதல் மலைச்சரிவில் வந்து உங்களுக்கு தண்ணி மட்டும் தான் தண்ணி மட்டும் தான் வந்துச்சுங்க. ஓகே. ரெண்டாவது மலைச்சரிவு இப்போ ரெண்டாவது மலை சரிவு வந்து எல்லா கம்ப்ளீட்டிங் வந்து அடிச்சிருந்துச்சு. ஓகே. கம்ப்ளீட். இப்போ இங்கே பாடிஸ்லாம் இருந்துச்சா? இங்கே 2 பாடி இருந்துச்சு, அங்கே ஒரு பாடி இருந்துச்சு, பின்னதா இங்கே ஒரு பாடி இருந்துச்சு. எல்லாம் எடுத்து இங்கே இப்போ நம்ம நிற்கிற இடத்துல இங்கே இந்த இடத்துலங்க இந்த இடத்துல அந்த மரத்திட்ட பாடி இருந்துச்சு. எல்லாம் 4 பாடி இங்கே எடுத்து வச்சிருந்தாங்க. 4 பாடி இந்த இடத்துல இந்த இடத்துல எடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ இந்த பாடி எல்லாம் எடுத்தீங்க இல்லையா நீங்களே? இப்போ இந்த பாடியெல்லாம் நீங்கள் தான் எடுக்கிறீங்க, எடுத்து வச்சு? நான் இல்லைங்க, நான் அந்த பக்கம் இருக்கேன். இது ஃபுல் தண்ணிங்க. ஓகே. தண்ணியில் முடிஞ்ச பிறகு அவங்ககிட்ட சொன்னேன், நான் அந்த பக்கம் போயிடுங்க. நாங்கள் ஜீப் எடுத்துட்டு முண்டைக்காய்க்கு போகிறோங்க. நாங்கள் முண்டைக்காய்க்கு சோபின்னு ஒரு இருக்கு அப்படிங்க. ஓகே. சோபினுக்கு ஒரு ஜீப் இருக்குங்க, தத்தமசி சொல்லிட்டு ஒரு ஜீப் இருக்கு. அந்த ஜீப் எடுத்துட்டு நாங்கள் முண்டைக்காயில் தான் ஜாஸ்தி அபகடம் ஆச்சு இல்லைங்களா. அதனால அந்த பக்கம் போக முடியாது, இங்கிருந்து நமக்கு அந்த பக்கம் போக முடியாது. இங்க இருக்கிற ஆள் அந்த பக்கம் வர முடியாது, அங்க இருக்கிற ஆள் இந்த பக்கம் வர முடியாது அப்படி இருந்துச்சுங்க. பின்ன நாங்கள் ஜீப் எடுத்துட்டு நேரம் முண்டைக்காய் போனோம். தத்தமசி வண்டி எடுத்துட்டு முண்டைக்காய் போய் அங்கே காலு போனவங்களும் கை போனவங்களும் தலை அடிச்சு போனதும் எல்லாம் கொண்டு வந்து மேனேஜர் பங்களாவில் போட்டாங்க. இப்போ வந்து நிலச்சரிவு நடந்துருச்சுங்கிறது ஓகே நைட்டு தெரியும். ஆனால் இந்த அளவு கோரமாக நடந்திருக்கிறது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் தான் தெரியுங்க. இப்போ நீங்கள் யாரையோ காப்பாற்றினதா சொல்கிறாங்க. நீங்கள்? ஆமாங்க, நாங்கள் ஒரு அதான் அப்போ சொன்னீங்களே இந்த ரெண்டு கோட்டர்ஸ் இல்லைங்களா, 2 கோட்டர்ஸ் நாங்கள் தாங்க கொண்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் தண்ணி வந்துச்சுங்களா, யாரும் தூங்கலைங்க, எல்லாம் எந்திரிச்சு சீக்கிரம் ஒன்றுமே எடுக்கலைங்க. நம்ம போட்ட ட்ரெஸ்ஸோட சரி, பொம்பளைங்க அப்போ போட்ட ட்ரெஸ்ஸோடு ஃபுல்லு மழைங்க. அந்த மழையில் நினைஞ்சிட கொடி இல்லை, ஒன்றுமே இல்லை. உயிர் கையிலே பிடிச்சி வச்சுட்டு ஓடுறாங்க. சின்ன பசங்க வயசாக 50-60 வயசு, என்ன பண்ண முடியும் ராத்திரி. இப்போ நீங்கள் இன்னொருத்தர் உங்கள் நண்பர் ஒருத்தரை காப்பாற்றினீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரும் ஏதோ இறந்துட்டார் அப்படின்னு. அவர் இறந்துட்டா அப்படிங்க. போயிட்டு வரேன், போய் பார்த்துட்டு வர சொல்லிட்டு போனாப்புல சூரமலைக்கு போனாப்பிள்ளைங்க, சூரமலை ஸ்கூல் ரோட்டுக்கு. சூரமலை அவர் வந்து என்ன சுச்சுவேஷன் பார்க்க போனா இல்லை அவர் வேற யாராவது காப்பாற்ற போனாராங்க? காப்பாற்ற போனாப்பிள்ளைங்க. தெரியாது இல்லை, இந்த மாதிரி சவுண்டில் இவ்வளோ தண்ணி வர்றது யாருக்குமே தெரியாது இல்லைங்களா. ராத்திரி 1 மணிங்க. பகலாம் நம்ம ஏதாவது பண்ணலாம், ராத்திரி 1 மணிக்கு என்ன பண்ண முடியுங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நான் போயிட்டு வர சொல்லிட்டு கார் எடுத்து ஃபர்ஸ்ட்டு காலையில் ஜீப்பில் இருந்தப்பல சாயந்தரம் காரும் எடுத்துட்டு அங்கே பார்க்கலாம் போகிறப்பில்ல. அப்போ பாலெல்லாம் இருந்துச்சுங்க, பெரிய பாலுங்க. அப்போ நான் எடுத்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாப்பிள்ளைங்க. பின்ன நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் எடுக்கிறது இல்லைங்க. காப்பாற்ற போன ஆளுங்க ஃபோன் எடுக்கிறது இல்லைங்க. அவங்க அண்ணாவும் பண்ணுறாப்புல, நாங்களும் பண்ணுறோம், எல்லாரும் பண்ணுறாங்க, மாறி பண்ணுறோம், ஃபோன் எடுக்கிறது இல்லை. பின்ன அதோட மனசு செத்து போச்சுங்க. நம்ம எப்போ எனி டைம் பார்க்குறோம் இல்லைங்களா, எனி டைம். இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ நடந்து போகிறோம், இப்போ ஒரு வண்டி கொண்டு வரப்பல வண்டியில் போவோம். வாங்க நமக்கு டீ சாப்பிடலாம் சொல்கிறோம், இருந்து உட்காந்து டீ சாப்பிட்றோம், வீட்டுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நம்ம கேட்குறோம். இங்கே வந்துட்டு ஜாதி மதம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ எத்தனை மணிக்குன்னா உங்களுக்கு தெரிய வந்துச்சு அவர் இறந்துட்டார் அப்படின்ட்டு? நம்ம காலைல தாங்க வருது, காலைல இப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுதுங்க. சிலப்போ சார்ஜ் இருக்காது, நம்ம பண்ணி பார்ப்போம். சார்ஜ் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கேம்பில் போய் பார்க்கும்போது கேம்பில் இல்லைங்க. பின்னே போடி எடுக்கும்போது பாடி எங்கே இருந்து நடத்தாங்க? இங்கே அங்கேருந்து. ஓகே. அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் இந்த ஆப்போசிட் அந்த ஆப்போசிட்டில் மனசை கேட்குறது இல்லைங்க. நம்மளும் அவ்வளோ நேரம் ஒரு இடத்துல நின்று இது பண்ணிவிட்டு நம்மளும் ஒரு மனுஷனே இல்லை. நம்மளும் இப்போ இருந்த ஒரு இடத்துல இருந்து எடுத்து சோறு சாப்பிட்டு போகும்போது எவ்வளோ இருக்குங்க. இப்போ சுமார் எவ்வளோ பேர்னு அதில் பாதிச்சிருப்பாங்க? கணக்கு ஒன்று கிடைக்கலீங்களே. இந்த மாதிரி மழையே வருது இல்லைங்களா, மழையே வந்து மனுஷர்கள் வந்து மழையே வந்து போகுது இல்லைங்களா. இப்போ கிடைச்சவங்களுக்கு கால் கிடைக்குது, கை கிடைக்குது, எப்படி நம்ம இது பண்ண முடியும்? அது பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே செய்ய முடியறது இல்லைங்க. நம்ம மைண்டே மாறி போகுதுங்க. இப்போ என் கூட வேலை செஞ்சவங்க 10-15 பேர் இருக்காங்க, 15 பேர் போயிட்டாங்க. இப்போ உங்கள் மனைவிக்கு ஏதோ மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் வந்துட்டு இந்த சளி மண்ணுக்குள்ளே கால் பூந்துட்டு கால் நீர் வச்சிருச்சுங்க. ஓ, அதனால தான் கால் நீர் வச்சிருச்சுங்க. பின்ன காய்ச்சலும் இதெல்லாம் வந்து இந்த போடியில் பார்த்தப்போ காய்ச்சலும் நல்லா காய்ச்சலும் பிடிச்சிருச்சுங்க. பெரிய அத்தைக்கும் மாமாவுக்கும் சின்ன மாமாவுக்கும் எல்லாருக்கும் காய்ச்சலுங்க, கம்ப்ளீட் காய்ச்சல். இது எப்படி நடந்துச்சு, என்ன சொல்கிறாங்க? ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா நிலச்சரிவுன்னு சில பேர் நடக்கிறாங்க, பூமிக்கு அடியிலேருந்து வெடிச்சு இதானுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட வரை என்ன நடந்துச்சு? இது வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு பூமிக்கு நல்லா தண்ணி இறங்கிடுச்சுங்க. தண்ணி இறங்கிட்டு பூமிக்கு உள்ள தண்ணி விடாமல் மேலே தண்ணி உயிர் சக்தியை இழந்துருச்சு. உள்ள போறதுக்கு உள்ள கெப்பாசிட்டி இல்லைங்க. தண்ணி இப்போ உள்ள போறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை. தண்ணி உள்ள இருந்தானே கக்கி வருதுங்க, மேலே கக்குதுங்க தண்ணி. உள்ள பூமிக்குள்ள தண்ணி வருது. தண்ணி வருதுங்க, நல்ல மழை இல்லைங்களா. பின்னாடி ஆப்போசிட்டாக இதாகி வருதுங்க. உள்ள இருந்து தண்ணி வர்றப்போ நிலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே எவ்வளோ தமிழர்கள்லாம் இருக்காங்க? வேற யாரும் தமிழர்கள் 100 பேர் மேலே இருப்பாங்க. தமிழர், கர்நாடகா. ஓகே. இல்லை நம்ம தமிழர் பகுதியிலேருந்து இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்கள யாராவது சந்திச்சிங்களா? அதில் உயிரிழந்தவங்க யாராவது இருக்காங்களா? அவங்க அதில் உயிரிழந்தவங்க இருக்காங்க, கர்நாடகாரும் உயிரிழந்தவங்க இருக்காங்க,
எல்லாம் நம்ம ஒரே மாதிரிங்க, எல்லாம் நண்பர்கள். இப்போ நீங்கள் அந்த முதல் நாள் இரவு இங்கே இருந்துட்டீங்க, இங்கே போய் மேலே தங்கி இருந்திருக்கீங்க. நீங்கள் வெளியில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு? ராத்திரி இங்கே ஒரு மணிக்கு நிலச்சரிவு ஆகுதுங்க. 1 மணிலேருந்து 4 மணி வரை தண்ணி ஒன்றே இறங்கலைங்க. பின்ன நம்ம இங்கிருந்து போகிறது திங்கக்கிழமை சாயந்தரமாக இங்கிருந்து போகிறோங்க கேம்புக்கு. அது வரையும் உள்ளதாக இருக்கீங்க? நாங்கள் அது வரை உள்ளதாக இருக்குங்க. ஓகே. பாலம் போட முடியாது, பாலம் கிடைக்கல. பாலம் கிடைக்கல. பின்ன தண்ணி இதில் வந்து தண்ணி கம்மியாகலை. நான் தாங்க ரோப்பு போட்டு கொடுத்தேன். பாவம் பெரிய மேனேஜர் இருக்காப்ல, எஸ்டேட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் அவரும் இருந்தாப்லிங்க. நீங்கள் தான் அந்த பாலம் முதல்ல அந்த மிலிட்டரி உள்ள வரதுக்கான ரோப் நீங்கள் தான் போட்டு கொடுத்தீங்க? நான் தான் போட்டு. இப்போ நம்ம வந்து அந்த முதல்ல அந்த பாலம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரோப் ஒன்று அடிச்சிருப்பாங்க. அடித்து மிலிட்ரி பீப்புள்ஸ் வந்து அது வழியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க, பாடி எடுத்திருப்பாங்க. அந்த ரோப்பை வந்து முதல்ல வந்து உள்ள அடிச்சு கொடுக்குறாரு யாரு, நம்ம தாசன் அண்ணன் தான் வந்து அங்கே இந்த கரையிலேருந்து அக்கறைக்கு வந்து ரோப் அடிக்கிறாங்க. அதே மாதிரி மேனேஜர் பிரவீன், நான், பின்ன எல்லாரும் 5-6 பேர் எல்லாரும் இருக்குங்க. ஓகே. நாங்கள் தான் அடிச்சு இப்போ இவ்வளோ ஃப்ளட் இருக்கிறப்ப எப்படி அடிச்சிங்க இந்த சைட்லேருந்து? அங்கேருந்து அவங்க கம்பி விட்டு கொடுத்தாங்க, நாங்கள் இங்கேருந்து கயிறு போட்டு கொடுத்தோம். ஓகே. இங்கேருந்து கயிறை வந்து தூக்கி வீசிங்க, அவங்க அந்த சைடு கம்பி இருந்து பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலை மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? மாறுமா? முதல்ல வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு இல்லாமல் எதுவுமே நம்ம மனசு வச்சாதான் எல்லாம் நடக்கும். மனசு வச்சாலே எதுவுமே நடக்கும். நம்ம நிற்கிறதும் நிற்காததும் நம்ம இது போலிங்க, மனசு போலியா. ரொம்பவுமே ஒரு நிகழ்ச்சியாக இருக்குண்ணா. ஏன்னா அந்த நைட் நடந்த அவ்வளோ மழை அவ்வளோ கலைபரத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பேரை காப்பாற்றிருக்கீங்க. ரெண்டாவது இங்கே இராணுவத்திற்கும் உதவியாக இருந்து அந்த ரோப் அடிச்சும் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள்ண்ணா முதல்ல. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த, ஏன்னா எல்லாரும் அவங்க உயிர் பிழைச்சிக்க ஓடினப்போ நீங்கள் எத்தனை பேரை இங்கேருந்து காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. ஸோ இராணுவத்தினருக்கு உதவியாக அந்த கயிறடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஒரு தமிழராக அதை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.